சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்துவும், மீனாவும் கிறிஸ் தங்கி இருந்த வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. ஹவுஸ் ஓனர் வந்து இப்பதான்பா வீட்ட காலி பண்ணிட்டு போறாங்க. இப்ப கூட ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாப்ல. எப்படியாச்சும் போய் பார்த்துரலாம் அப்படின்னு முத்துவும், மீனாவும் அவசரமா கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்காரனும் ஆட்டோக்காரனும் மோதிட்டாங்களாட்டுக்கு. இதனால உன் மேல தான் தப்பு, உன் மேல தான் தப்புன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு போகிறதுக்கே வழியிடாம நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து தான் 2 பேத்தையும் சமாதானப்படுத்தி வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போறதுக்குள்ள ரோகிணியும் கிறிஸும் அந்த ஹோட்டல்ல இருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்க வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாட்டுக்கு. ஓப்பனிங்க்கு இன்விடேஷன்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன, நம்ம ரவி தான் ஸ்ருதியோட ஹோட்டலில் வேலை செய்ய வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அது ஒரே ஒரு வருத்தம் தான். மற்றபடி எல்லாருக்குமே இன்விடேஷனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேரு கூட ஹாப்பி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சீதா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு கும்பகோணம் போகிறோம் சொல்லியிருந்தோம்ல, நீ வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நாளைக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வேணும்னா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணும்னா மாமா கிட்ட பேசட்டுமான்னு சீதா கேட்க, இல்லை மாமாலாம் போக சொல்லிட்டாரு, எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் 2 இருக்குது, அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து 2000 ரூபா பணத்தை கொடுத்து அத்தைக்கு கொடு, ஏதாச்சும் செலவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீதாவும் அங்கே போயிடுறாப்புல. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மால் வந்து பயங்கரமாக ஐஸ் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும். அப்படியே தன்னோட மாமியாருக்கு செருப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல, அது இது கொடுக்குறாங்க. கடைசியாக போகும்பொழுது வந்து நம்ம சீதா அந்த 2000 ரூபாய் எடுத்து தன்னோட அம்மா கிட்ட கொடுக்குறப்ப அருண் பார்த்துட்றாப்புல. என்னை என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஏன் அத்தைக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நீ பணம் கொடுக்குற அப்படின்னா நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தகராறு பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.